என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு இருந்த மனுஷனை போய் ஸ்டேஜ் போட்டு அழற அளவுக்கு வச்சுட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப ஒரு தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிட்டீங்க. எதுக்கு ப்ரோ முதல்ல அழுவுறீங்க? எதுக்கு முதல்ல அழுவணும்? மக்கள் கொடுத்த தீர்ப்பு அது நீங்க இத்தனை வருஷம் ஆண்டுட்டீங்கன்னு சொல்லியும் தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். இல்ல இத்தனை வருஷம் ஆண்டதுனால எங்களுக்கு எந்த திருப்தியும் இல்ல, எங்களுக்கு வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்ப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எதிரான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்போ எதிரான தீர்ப்பை கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நம்ம தோல்விக்கான காரணம் என்ன? நம்ம ஏன் இவ்வளோ, அதாவது முன்னாள் முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தோக்குற அளவுக்கு நம்மளோட ஆட்சியின் நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கள ஆய்வு ஏற்படுத்தி உண்மையாலுமே தோல்விக்கான காரணம் இதுதான் சொல்லி அதை வீக்னஸ பிளஸ்ஸா மாத்தி அடுத்த டைம் நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ஸ்டேஜ் போட்டு அழுதா எப்படி மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிப்பீங்க? எனக்கு ஒண்ணும் சத்தியமா புரியல. ஏன் சத்யராஜ் அழுதாருன்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.